கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் இங்கே கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்று உலகமெங்கிலும் தகப்பன்மார் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா தகப்பன்மார்களையும் தகப்பனாக போகிறவர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு பரம தகப்பன் அவர் இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். தந்தையை போல தோளிலே சுமக்கிறவர். அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உலக பிரகாரமான தகப்பன்மார்களே நம்மை அப்படி கவனித்து கொள்ளும் பொழுது அவர்கள் மீனை கேட்டால் பாம்பை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். முடிந்த அளவிற்கு பிள்ளைகளுடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். தியாகமாய் வாழ்கிறவர்கள். அப்படிப்பட்ட தகப்பன்மார்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். அதைவிட மேலான தகப்பன் நமக்கு இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்த தேவன், நமக்கு எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். தகப்பன்மார்கள் உலகத்தை விட்டு போனாலும் பிரிந்து போனாலும் எப்படி இருந்தாலும் அவர் நம்மை ஆதரவோடு நம்மை காப்பாற்றி கொண்டு வருகிற ஒரு தகப்பனாக அவர் காணப்படுகிறதுனாலே அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு கூட இந்த ஆராதனையிலே நாம் பங்கு பெறுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. Praise ye the Lord, sing unto the Lord a new song, and his praise in the congregation of saints. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்காக நாம் முற்றிலுமாய் இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு பகுதியையும் முழு பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுப்போம். துதி நேரம், பிரசங்க நேரம், சங்கீத வாசிக்கும் நேரம், பிறருக்காய் ஜெபிக்கும் நேரம், எல்லாவற்றிலும் அவர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முடிந்தவர்கள் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை துதிப்போம். யார் யார் சொல்கிறீங்க எனக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குன்றவங்க கை தூக்குங்க. ஆமென். எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்லையா? எனக்கு ஏன் பிடிச்சிச்சுன்னு தெரியுமா? அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் அவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. அதான் நம்ம ஆண்டவரோட எவ்வளோ பேர் அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், மலையில் போகிறாங்க, கடலில் போகிறாங்க, ஆற்றுல போய் பார்க்குறாங்க, எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல அவங்களால. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. அல்லேலூயா. நம்மை தேடி வந்த நம்ம ஆண்டவர் எதற்காக தேடி வந்தார் தெரியுமா? ஏதோ தங்கத்தையோ நம்மளுடைய வைரத்தையோ கேட்கல. அவர் நம்மக்கிட்ட என்ன கேட்டார்? உள்ளத்தை மாத்திரம் கேட்டிருக்கார். அல்லேலூயா. ஆமென். அதனால் நம்மை தேடி வந்த தேவன் அவர் எப்படிப்பட்டவர்னா, தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன். ஆகவே அப்பேற்பட்ட மகத்தான தேவனை நாம் துதித்து இந்த காலையில் கைகளை தட்டி ஆர்ப்பரித்து நாம் பாடுவோம். மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா.
எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாயுன்னை மறந்தாலும் தந்தையுன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாயுன்னை மறந்தாலும் தந்தையுன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. அவர் நம்மை கரம் பிடித்து நடத்தி கண்மலை மேல் நிறுத்துவார். அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்மை பள்ளத்திலிருந்து சகதியிலே நம்மளை தூக்கி எடுத்து அவர் கண்மலையிலே நிறுத்தின தேவன். ஆகவே அவரை ஆர்ப்பரித்து பாடுவோம். சொல்லி முடியாத அற்புதம் செய்தவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவரை போற்றி பாடுவோம். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அவர் செய்து நமக்கு முடித்து விட்டார் சிலுவையிலே. அதை விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய கடமை, அந்த விசுவாசம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே அவர் ஆகும், எல்லாம் ஆகும் என்று நாம் அவரை நம்முடைய வார்த்தையினாலே, நம்ம சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அதோட பிரதிபலிப்பை நாம் அதனுடைய பலனை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் இந்த வாக்குத்தத்தத்தை பற்றினவர்களாக ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும் என்று நாம் கையில் தட்டி இந்த பாடலை பாடுவோம். எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும்
எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அல்லேலூயா, ஆமென். அவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார். நம்முடைய ரட்சிப்பு, மீட்பு, நம்மளுடைய பொருளாதார ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் அவர் நமக்கு செய்து நமக்கு முடித்து விட்டார். நம்ம குற்றங்களையும் அவர் மாற்றி சாபங்களை எடுத்து போட்டு நமக்கு அவர் அந்த ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்பியிருக்கிறார். ஆகவே அவர் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு நமக்காக, உங்களுக்காக, எனக்காக இந்த பூலோகத்திற்கு வந்து மனிதனாக பிறந்து அவர் எல்லா பாடுகளையும் அனுபவித்து நமக்காக நாம் பட வேண்டிய பாடுகள்லாம் அவர் தன் நம்மையில் ஏற்றுக்கொண்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு சிலுவையிலே அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததன் மூலமாக அவர் நம்மை எல்லாவற்றுக்கும் நம்மை மீட்டு இரட்சித்தார். நம்மை கன்மலையின் மேல் நிறுத்தி, கன்மலையின் மாத்திரமல்ல அவரோடு அவருடைய
பரலோகத்தின் ஆசீர்வாதங்களால் நிரப்பி நம்மை வழி நடத்தி வருகிறார். ஆகவே நாம் சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்று நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது என்ற பாடலை பாடுவோம். சிங்காசனம் விட்டிறங்கி நம் வாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என் இடத்தை அவர் ஏற்றுக் கொண்டார். குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என் இடத்தை அவர் ஏற்றுக் கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே. புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்ட சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்ட சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய அன்பும் அதே போல என்றுமே மாறாத அன்பு, அகாபே அன்பு. நம்மை தூக்கி சுமந்து மட்டுமாக நம்மை வழிநடத்தி வருகிற அந்த அன்பு. நாம் ஒருவேளை வழி தவறி போகும்போதெல்லாம் ஆடுகளைப் போல நம்மளை அரவணைத்து நமக்கு மேய்ப்பராயிருந்து வழிகாட்டி போஷித்து வழி நடத்துகிற அந்த அன்பு, அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை போஷித்து வழி நடத்தி வருகிறதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய அன்பு மாறாததா இருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரம். என்றென்றும் எங்களை வழி நடத்தி வருகிற தேவனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கர்த்தர் மாறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாய் இருக்கிறது. நாம் பாடின வண்ணமாக கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வழி நடத்தத்தக்கதாய் நம்மை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுப்போம். இந்த துதியிலே கர்த்தர் மகிமைப்பட்டதற்காய் அவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை நாம் தொடர்ந்து ஏறெடுக்கலாம். இப்பொழுதும் நாம் மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 103வது சங்கீதம். வான்மதி முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். சங்கீதம் 103. சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடமும் உள்ள அவருடைய சர்வ கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? தேவனே, உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம். நீர் உருவாக்கின பாத்திரங்கள் அப்பா, உடைக்கப்பட்டாலும் நீர் மறுபடியும் உருவாக்கி இருக்கிறீர். நீர் அதை உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பி இருக்கிறீர். நீர் அதை கைவிட மாட்டீர். நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். இன்றைக்கு தகப்பனின் தினம்னு சொல்கிறாங்க, தந்தையர் தினம். இன்றைக்கு அப்பா, நாங்கள் உங்களை எல்லாரும் ஒன்று கூடி நோக்கி அப்பா என்று அழைக்கிறோம். அப்பா, உங்களுடைய மகன் நான், உங்களுடைய மகள் நான் என்று சொல்லுகிறோம். உமக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். இன்றைக்கு நீங்கள் எங்களோடு கூட பேச வேண்டிய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே. ஹல்லேலூயா. மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. அவருடைய சமூக நமக்கு முன்பாக செல்லுகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவனை அப்பா என்று கூப்பிடுகிறோம். அப்பா, எனக்கு அப்பா. சொல்லுங்க, எனக்கு அப்பா. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னை காண்கிற தேவன் எனக்கு அப்பாவாக இருக்கிறார். எங்கள் அப்பா என்னோடு கூட வருகிறார். எங்கள் அப்பா எனக்கு வீட்டை ஆயத்தம் பண்ணுகிறார். எங்கள் அப்பா ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். நான் மனம் உடைந்து போனால் எருசலேமில் தாய் தேற்றுவது போல என்னை தேற்றுகிறார். அவருடைய தேவாலயத்தில் என்னை கொண்டு வந்து வச்சு அங்கே கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வாசஸ்தலத்தில் எப்போவுமே எனக்கு ஒரு இடம் இருக்குது. நான் அனாதை இல்லை. அப்பா என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தந்தையர் தினம் அன்னைக்கு உங்கள் எல்லாருடைய தகப்பன்மாருக்கும் என்னுடைய தகப்பனாருக்கும் நான் மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தகப்பன்.
ஹல்லேலூயா. அவங்க நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு 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 அர்ப்பணித்து அவங்க வாழ்ந்ததுனால நம்ம இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறோம். நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் யோசிக்கிறீங்க, எங்கள் அப்பாவை நம்ம முகத்தை கூட பார்த்ததில்லை என்று சொல்லி. அப்பாவுடைய முகத்தை பார்த்துருக்குறோமா? பரமபிதாவுடைய முகத்தை பார்த்துருக்குறோமா? இல்லை. ஆனால் அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோமா? அவரை நேசிக்கிறோமா? அதே போல் உங்களுடைய தகப்பன், அந்த உலகத்தில் தேவன் உங்களுக்கு கொடுத்த தகப்பனாரோட முகத்தை நீங்கள் பார்க்காம இருந்திருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், அப்பா அவர் இல்லாத இடத்துல நீங்கள் எனக்கு நிறைவான தகப்பனாய் வந்தீங்க, உண்மை நான் என்னுடைய அப்பா என்று சொல்லி இன்னைக்கு நான் அழைக்கிறேன், உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுங்க. மனமார்ந்த நன்றி இன்னைக்கு தேவனுக்கு. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற மெசேஜே என்ன தெரியுமா? நான் என் தகப்பனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். எப்படி? என்னுடைய தகப்பனை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறேன், அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறேன். ஆனால் நான் எப்படி நேசிக்கிறேன்? நான் ஐ லவ் யூன்னு சொல்லலாம். ஆனால் ஐ லவ் யூன்னு சொன்னால் நேசம் பரிபூர்ணமாயிடுமா? இல்லை. அந்த அன்பு எப்பொழுது பரிபூர்ணமாகும்? எப்பொழுது அது அன்புதான் என்று சொல்லி அவர் அதை தெரிந்து கொள்வார். நான் என் பரம தகப்பன், என் அப்பாவை எப்படி நேசிக்க வேண்டும்? ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் பார்க்கிறோம், சங்கீதம் 133க்கு திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 133. முதலாவதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? பிரதான ஆசாரியராக இருக்கிறார். சபைக்கு எப்படி இருக்கிறார்? அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் அப்பா என்றும் நம்ம கூப்பிடுகிறோம். புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு இருக்கு. பிதாவின் வார்த்தை தான் அவர் வார்த்தை மாம்சமாகி அவர் இருக்கிறார். அவரும் பிதாவையும் பிரிக்க முடியாது, அவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான். அப்போ அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு இருக்கு. ஆனால் இந்த பிரதான ஆசாரியனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை எப்படி மகிழ்விக்கிறது, எப்படி சந்தோஷப்படுத்துகிறது? நான் நேசிக்கிறேன் என்பதை நான் எப்படி சொல்ல முடியும்? நம்ம சிலுவையை தூக்கி கொண்டு நம்ம நடந்தோன்னா அவரை பின்பற்றுகிறோம், ஆனால் அவரை நேசிக்கிறோமா? உள்ளார்ந்த மனிதன் அவர் மீது வச்சிருக்கிற அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயமா? அவரை எப்படி மகிழ்விக்கிறது என்று சொல்லி நம்ம யோசிச்சா, சங்கீதம் 133 ஒரு அழகான ஒரு ரகசியம் நமக்காக காத்து கொண்டிருக்குது. தாவீது பாடின இந்த ஆரோகண சங்கீதத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். முதலாவது காரியம், ஆண்டவர் அப்பான்னு சொல்றீங்களா? அவர்தான் பிரதான ஆசாரியன். அவரை நேசிக்கிறீங்களா? அவரை மகிழ்விக்கணுமா? நீங்களும் நானும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? ஒற்றுமையாக இருக்கணும். நீங்களும் நானும்னா நீங்கள் நானும் அப்படி இல்லை. கிறிஸ்துவின் திருச்சபை, அந்த ஹை பிரீஸ்ட், அவருடைய பாதிரியார், அவருடைய திருச்சபை எப்படி இருக்கணுமா? ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒருத்தரை நம்ம என்ன பண்ணணும்? நேசிக்க வேண்டும். மற்றவங்க நம்மளை நேசிக்கிற மாதிரி நாமளும் நடந்துக்கணும். மற்றவங்க நம்மளை மதிக்கிற மாதிரி நம்மளுடைய வாயின் வார்த்தைகளும் இருக்கணும். அதே போல் நாமும் மற்றவர்களுடைய நம்பிக்கையை இழக்கும்படி செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நேசிக்கிறீங்களா? இன்னைக்கு அப்பாவை நான் நேசிக்கிறேன்றீங்களா? அப்போ ஒருவர் நேசியுங்கள். அப்போ அவர் சந்தோஷப்படுவார். ஏன்னு சொல்கிறேன், பாருங்க, இந்த சங்கீதத்தில் என்ன அழகாக எழுதியிருக்கிறது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது நன்மையாக இருக்கிறதா, இன்பமாக இருக்கிறதா? அது தாவீதுக்கு நன்மை இன்பமா? இல்லை. நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தாவீதுக்கு நன்மையாக இன்பமாக இருக்கிறது, இல்லை சபைக்கு நன்மை இன்பமாக இருக்கிறது அப்படி எழுதியிருக்காங்க போல நினச்சேன். 2வது வசனத்தில் தான் எனக்கு புரியுது, அது ஆரோனுக்கு நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறது. எப்படி? ஆரோன் யாரு ஆரோன்? அவர் ஒரு ஆசிரியர் இல்லை, ஆசிரியன். ஆரோன் ஒரு ஆசிரியன். அப்போ மேலான பிரதான ஆசாரியன் இன்னைக்கு யாரு?
இயேசு கிறிஸ்து அவரே திருச்சபைக்கு தலையாயிருக்கிறார். அப்போ திருச்சபைக்கு தலை இயேசு கிறிஸ்துனா மற்ற திருச்சபை என்னது? சரீரம் யாரு? நீங்களும் நானுமா இருக்கிறோம். நிறைய திருச்சபைகள் இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரே கட்டிடத்துக்குள்ள பிரவேசிக்கிறது இல்லை, ஆனா ஒரே திருச்சபைக்குள்ள பிரவேசிக்கிறோம். அந்த திருச்சபைக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவை தலையாய் வைத்திருக்கிறார். அப்போ அந்த ஆசாரியனுடைய தலையில என்னமா, சிரசின் மேலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியின் மேல் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமாக நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்குதான். எது? நீங்களும் நானும் ஒற்றுமையாக இருக்கிறது. அப்போ அபிஷேக தைலத்துக்கு அந்த ஒற்றுமையை கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ அபிஷேகம் எதுக்கு பண்ணுறாங்க? எதுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க? ஒன்றுமே இல்லாமல் எகிப்தை விட்டு ஓடி போய் எங்கேயோ ஆடை மேய்த்து கொண்டிருந்த மோசேவுடைய அண்ணன் தான் யாரு? ஆரோன். அப்போது அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் எல்லா குழந்தைங்களையும் ஆம்பளை பசங்களையும் சங்காரித்து போட்டுட்டு இருக்கும் போது, எல்லா ஆம்பளை பசங்களையும் கொண்டு போட்டுட்டு இருக்கும் போது எப்படியோ மோசையை குழந்தைய தப்பிக்க வச்சாங்க. மோசைக்கு ஒரு அண்ணன் இருந்தார், ஆரோன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அந்த ஆரோனை தேவன் ஆசாரியனாக அபிஷேகிக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்றாரு தேவன்? அவ்வளவு உன்னதமாய் மகிமையில் இருக்கிற அவரை ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷனாய் மாற்றி, அவர் ஒரு விஷயம் செய்யணும்னாலும் பிதாவை பார்த்து கேட்டுட்டு தான் செய்யணும். பிதாவினுடைய குரல் கேட்டாதான் அந்த விஷயம் அவர் இந்த உலகத்துல செய்ய முடியும். அந்த அளவுக்கு ஒரு சாதாரண மனிதனாய் அவரை மாற்றி, நீங்களும் நானும் வாங்க வேண்டிய பாவத்தின் சம்பளத்தை எல்லாம் அவரை வாங்க வச்சாராம். வாங்க வச்சு நம்மளை உயிர் வாழ வைத்திருக்கிறார். நம்மை பிள்ளை என்று சொல்லுகிறார். அவருடைய ஸ்தானத்துக்கு உயர்த்திட்டார். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நமக்கு பிரதான ஆசாரியனாய் கிறிஸ்துவை வைத்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவனுடைய சிரசினிலிருந்து கால் வரைக்கும் ரத்தம் ஓடிச்சுன்னு தான் உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அது எதனால் ஓடிச்சு? நீங்களும் நானும் செய்த பாவத்தினாலே ஓடிச்சு. ஆனால் கிறிஸ்துவின் சிரசிலிருந்து கால் வரைக்கும் ஆனந்த தைலம் ஓடணும்னா நீங்களும் நானும் ஒருவரை நேசித்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் எப்படி அவரை நேசிக்க போகிறேன் என்றால், நான் உங்களை நேசிக்க வேண்டும், நீங்கள் எங்களை நேசிக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிக நேரத்தில் ஒத்து போகாது. நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. மனிதனுடைய குணம், மனிதன் யோசிக்கிற விதம், மனிதனுடைய நடவடிக்கைகள் எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மூடுன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் மனிதனுடைய குணம், நடவடிக்கை எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் அடிக்கடி இந்த சரீரத்தில் ஒரு கோளாறு வரும். இந்த சரீரத்தில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுமா, மாறிக்கிட்டே இருக்குமா. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து, நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு சூழ்நிலையை பொறுத்து உள்ளே இருக்கிற கெமிக்கல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ திடீர்னு நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், அன்பை ஊற்றி கொடுப்போம். அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் திட்டிகிட்டு இருப்போம், எல்லாரையும் போட்டு கரிஞ்சு கட்டிகிட்டு இருப்போம். பழைய காரியெல்லாம் திடீர்னு ஞாபகத்துக்கு வந்து முன்னாடி நிற்கும். எப்போவோ மன்னிச்சு மறந்தவங்கள கூட இன்றைக்கி திட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். அன்றைக்கி முடிஞ்சு போன கதையை எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி போட்டு துவைச்சி எடுத்துகிட்டு இருப்போம். திடீர்னு அதே கதையை நாளைக்கு யோசித்து நல்லா தூங்கி ஏஞ்சி நல்லா பெல்லம் நடைஞ்சி ஏஞ்சி யோசித்து பார்த்தீங்கன்னா அது பரவாயில்ல, போட்டோம் இல்லை, திடீர்னு ஒரு வள்ளல் ஆகிடுவோம். சரி, மன்னிச்சு விட்டுறலாம், பரவாயில்ல, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவங்கள நேசிக்க தான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்குறான்னு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆவிக்குரிய ஒரு செயல் வீரனாக அங்கே நின்றுட்டுருப்போம். தூங்கு நல்லா தூங்கி ஏஞ்ச பிறகு திரும்பி நைட்டு டயர்ட் ஆகுது, ஃபுல்லாக நாள் ஃபுல்லாக வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வரோம். சும்மா ஒரு சின்ன விஷயம், ஒரு சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா கோவம் வரும். ஒரு சாப்பாடில் ஒரு நேற்று வச்ச குழம்பு சூடு பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா கோவம் வரும். மனிதன் அப்படி நிலையில்லாத, உலகத்திலே நிலையில்லாத மனிதன். இன்றைக்கு நம்ம தேவனிடத்தை ஒப்பு கொடுப்போமா? மனிதனுக்குரிய பலவீனங்களை தேவன் அறிந்திருக்கிறார். இந்த ஹை பிரீஸ்ட், இந்த பிரதான ஆசாரியன் எப்படி இந்த பிரதான ஆசாரியன்? யாராவது எபிரேயர் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் படிக்கிறீங்களா? எபிரேயர் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம். எஸ், மைக்கில் படிங்க. 4, 14, 15, 16.
வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் ஹல்லேலூயா. நமக்கிராமல் ஹல்லேலூயா. நம்மளுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். என்ன தெரியுமா, பலவீனம் இருக்கா, பாவம் செய்கிறீங்களா, இல்லை மனசில் உங்களுக்கு அந்த இப்போ போராட்டங்கள் இருக்கா, இல்லை திடீர்னு சந்தோஷமாக இருக்கீங்க, திடீர்னு திட்டுறீங்க, திடீர்னு நேசிக்கிறீங்க, திடீர்னு வெறுக்கிறீங்க, திடீர்னு ஏறுது இறங்குது, பழசு ஞாபகம் வருது, புதுசு மறந்து போகுது, இப்படி வாழ்ந்துட்டு இருக்க நிலையான மனிதனாக இருக்கிறீங்களா? பிரதான ஆசாரியன் அப்படிப்பட்ட உங்களுக்குள்ள இருக்கிற வீக்னஸ், பலவீனங்களை பார்த்து பரிதபிக்க கூடாத நிலையில் அவர் இல்லை. அதெல்லாம் என்னால் இதெல்லாம் பார்த்து என்னால் பரிதாபப்பட முடியாது. நான் சொன்னால் நீ செய்யணும், நீ இப்படி தான் இருக்கணும், நீ பர்ஃபெக்டாக இல்லைன்னா உனக்கு கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்கிற பிரதான ஆசாரியன் அவர் இல்லை. அப்படி இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா விதத்தில் சோதிக்கப்பட்டவர், எல்லா விதமான சோதனையே அவர் மனிதனானார். அப்போ மனுஷனுக்குரிய அத்தனை சோதனையும் அவருக்கும் வந்தது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சோதனையை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? வயதானவர்களுக்கு ஒரு சோதனை இருக்கும், நடு ஏஜில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில சோதனைகள் இருக்கும், கல்யாணமானவங்களுக்கு ஒரு சில சோதனைகள் இருக்கும், கொஞ்சம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு சில சோதனை, சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு சில சோதனை இருக்கும். இப்படி ஏஜுக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, எந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சோதனைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் சகலவித சோதனைகளினாலே சோதிக்கப்பட்டவராய் அவர் இருக்கிறார். அதனால அவரிடத்துல நீங்கள் போகும்போது நீங்கள் எப்படி போகணுமா? அடுத்த வசனம் வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மோசம் போன நாமும் கூட எல்லா சோதனைகளினாலும் சோதிக்கப்பட்டு நம்மை புரிந்து கொள்ளுகிற கிருபாசன தண்டையில் நாம் தைரியமாய் போக கடவோம். இன்றைக்கு ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? உங்கள் மனசில் ஏதாவது விஷயங்கள் இன்னும் நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறதா? பெரிய பெரிய பாவங்கள் நான் சொல்லலை, அது மட்டும் அல்ல, ஆண்டவரால் யாரையும் தன்னுடைய கிருபாசன தண்டையில் சேர்த்து கொள்ள முடியும். ஆனால் சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்கல்ல, சில டைம் அந்த சின்ன பாவம், சின்ன ஒரு வீக்னஸ், ஒரு பலவீனம் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த குட்டி டோர் வழியாக, அந்த குட்டி விண்டோ வழியாக, இல்லை அந்த குட்டி ஓட்டை வழியாக தான் பெரிய வைரஸ் வரும். பாவம் வைரஸ் மாதிரி தான், கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அது உள்ளே எப்படி நுழையுது, எங்கே நுழையுதுன்னே தெரியாது. நம்ம எங்கெங்கே கையை வைக்கிறோம், யார் கையை குலுக்குறோம், எப்படி உடம்பு சரியாமல் போகுது, நமக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்றோம், இந்த வைரஸ் அப்படி தான் புரிஞ்சிக்க முடியுதுல்ல. நம்ம இப்போ இந்த சாதாரண வைரஸ்க்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கும், அப்போ பாவத்தை குறித்து நாம் எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனாலும் அடிக்கடி பிசாசானவன் சொல்லிக்கொண்டே இருப்பான், நீ இப்படிப்பட்டவன் என்றதுனால, நீ இப்படிப்பட்டவள்ங்கிறதுனால உனக்கு கிருபை கிடையாது, இந்த ஆண்டவர் உனக்கு கிடையாது, அவர் உன்னை வெறுத்துட்டார், நீ அவர்கிட்ட போகிறதுக்கு தகுதியே கிடையாது, நீலாம் திருச்சபைக்குள்ள காலை எடுத்து வைக்கக்கூடாது, நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என்று சொல்லி அவன் அநேக பொய்களை ஓதி கொண்டிருப்பான். ஆனால் எல்லா சோதனையினாலே சோதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், என்னுடைய கிருபாசன தண்டையில் வா. இன்னைக்கு அவரை நீங்கள் நேசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்து அதை விட்டுவிட, பிதாவே எனக்கு பலன் கொடுங்க, கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, எனக்கு அந்த பலனை கொடுங்கப்பா, எனக்கு கோபம் வர குணத்தை ஒரு மேற்கொள்றதுக்கு எனக்கு பலனை கொடுங்கப்பா, எரிச்சல் அடைகிறேன், அந்த எரிச்சலின் ஆவியை மேற்கொள்ள எனக்கு பலன் கொடுங்கப்பா, மன்னிக்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறேன், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இந்த துரோகத்தை எனக்கு இந்த குடும்பம் செஞ்சிருச்சு, இந்த ஆள் செஞ்சிட்டார், இந்த நபர் செஞ்சிட்டாங்க, இப்படி என்னை மானத்தை வாங்கிட்டாங்க, என் குடும்ப மானத்தை வாங்கிட்டாங்க, நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஆள் ஆனால் என்னை கைவிட்டுட்டாங்க,
இப்படிப்பட்ட எரிச்சலின் காரியங்களை உருவாக்குகிற ஒரு வைரஸ் அடிக்கடி நம்ம கதவை தட்டுகிறது. அந்த நேரத்தில் நம்ம வீக் ஆயிட்டோன்னா அதை நாம் என்ன பண்ணுகிறோம்? உள்ளத்தில் அனுமதித்து விடுகிறோம். இன்றைக்கு நம்ம பாவத்தை அறிக்கை செய்து மறுபடியும் நம்மளுடைய அரணான பிதாவின் இடத்துல திரும்ப போகிறோம். ஹல்லேலூயா. அவரை நேசிக்கும் அன்பு அவரை விட்டு நம்மை புறம்பே தள்ளாது, பயத்தை தான் புறம்பே தள்ளும். கிருபாசன தண்டையில் போகிறதுக்கு பயம் தேவையில்லை, தைரியம்தான் வேணும். என்னுடைய இயேசு என்னுடைய பலவீனத்தை புரிந்து கொள்வார். அவருக்கு என் பலவீனம் தெரியும். அவர் என் பலவீனத்தை பார்த்து பரிதாபப்படாத கடவுள் அல்ல. அவருக்கு எல்லா சோதனையும் வந்திருக்கு வாழ்க்கையில். அதனால நான் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையில் போவேன். எதற்கு அந்த கிருபாசன தண்டையில் போகணும்? சகாயம். லாஸ்ட் வர்ஸ். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். கிருபை, சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவுள். அதுக்கு முன்னாடி இரக்கத்தை பெற. ஸோ பாவிகளாக இருக்கிற நாம் எப்படி இரக்கத்தை பெறுவதற்கு அவரை விட்டு இன்னும் தூரமாக ஓடிக்கிட்டு இருந்தோன்னு வைங்க. நான் சரி கிடையாது, என் வாழ்க்கை சரி கிடையாது, நான் திருந்த மாட்டேன், நான் போயிட்டேன், நான் அவ்வளோதான், ஐயோ நான் என்ன ஆண்டவர் பிள்ளை மாதிரியே நடக்கலை, அடிக்கடி எனக்கு வேற பிசாசு அதை ஞாபகப்படுத்துகிறான், எனக்கு சில டைமில் வெறுப்பாக இருக்குது, என்னடா இது வாழ்க்கை அப்படின்ட்டு இருக்கு. அப்படி அல்ல. இரக்கத்தை பெறுவதற்கு மறுபடியும் அவர்கிட்ட தான் போகணும். பிரதான ஆசாரியன் தான். அந்த இடத்துல நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தோன்னு வைங்களேன், தொலைந்து போன ஆடு திரும்பி வரும்போது நம்ம கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. அது வந்துச்சு பாரு, யார் வந்திருக்கா பாரு, ஐயோ இதுவா அப்படி சொல்ல மாட்டோம். அவங்க வரும்போது எப்படி பண்ணுவோம்? நம்ம கொண்டாடுவோம். அவங்க எப்படி மனம் திரும்பின மைந்தன் திரும்பி வரும்போது அப்பா எப்படி வரவேற்கிறாரு? கைகளை விரித்து ஓடி முன்னேறி சென்று அவனை கட்டி அணைச்சிக்கை முத்தம் கொடுக்குறாராம். அப்போ யோசிச்சு பாருங்க, மறுபடியும் என் வீட்டுக்கு வா என்று சொல்லுகிற அப்பா, வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்கிற அப்பா இல்லை. நீ எல்லாவற்றையும் தொலைத்திருந்தாலும் என் மகன் தொலைந்து போகவில்லை. ஹல்லேலூயா. அப்படி நம்மை நேசிக்கிற அப்பா, அந்த அப்பாவை பார்த்து நம்ம இன்னைக்கு சொல்கிறோம், அப்பா உங்களை நான் நேசிக்கிறதுனாலே நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், என் பலவீனங்களை உங்களுடைய கரங்களிலே கொடுக்குறேன். காலையில் நிறைய பேர் அப்படி தான் காலை ஆண்டவரை பற்றி பயங்கரமாக பேசுவாங்க. பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட, பஸ்ஸில் ஏறினா அவங்கக்கிட்ட, வேலைக்கு போனால் அவங்கக்கிட்ட, எல்லார்கிட்டையும் நான் பயங்கரமாய் ஊழியம் பண்ணுகிறேன், என் தேவனுக்காக பயங்கரமாய் நான் பேசுகிறேன், நான் இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன், நான் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன். வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் யார் இருப்பா? வெறும் குடும்பம் மட்டும்தான் இருக்கும். அந்த குடும்பத்தில் யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. மனைவி உன் வீட்டோரங்களுக்கு கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பான், பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல பந்தியை சுற்றிலாம் இருப்பாங்கன்னா அது யாருக்கு கொடுக்குற நன்மை? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு வர நன்மையாம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு வர நன்மைனா வந்து தான் ஆகணும். வேதாகமத்தில் எழுதியிருக்கு. ப்ராமிஸை கொடுத்தாச்சு, சத்தியத்தை கொடுத்தாச்சு, வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? ஆனால் ஃபுல்லாக தண்ணி அடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து காலையில் எல்லாம் வேலையில் பார்த்தீங்கன்னா அவரா என்ன சின்சியராக வேலை செய்வார். சாயங்காலம் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப சின்சியராக குடிப்பார். வீட்டில் இருக்கவங்கள போட்டு அடிப்பார், பிள்ளைங்களை தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவார், மனசை உடைத்து அவங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவார். அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பார் நல்லா. ஆனால் அவங்களோட மனைவி, அவங்களோட பிள்ளைங்க பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிருப்பாங்க. ஒரு சில வீடுகளில் குடிக்க மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்கள் கிடையாது. ஆனால் மனைவியை கவனிக்கிறதில்ல, பிள்ளைகளை கவனிக்கிறதில்ல. எனக்கு யாரும் வேணாம், எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாம், நான் தனியாக இருக்கணும், நான் தனி மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர். அதுவும் பாவம் தான். மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி தான் குடும்பத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அதை நிராகரித்து குடும்பத்தை மறந்து போய் நானே என் ஃபோனில் இதுதான் என் வாழ்க்கை, எப்படி நான் ஏன் ஃபோனு இதுதான் என் வாழ்க்கை கிடையாது. தேவன் உங்களை எல்லாரும் பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார். இன்றைக்கி யாராவது மனசில் திக்கற்றவர்களாக இருக்கிறீங்களா? தள்ளப்பட்டவளை போல நான் உணர்கிறேன், தள்ளப்பட்டவனை போல உணர்கிறேன். என் கணவர் என்னை நேசிக்கிறதில்லை, என் மனைவி என்னை நேசிக்கிறதில்லை, என் பிள்ளைகள் என்னை நேசிக்கிறதில்லை, பெற்றோரை நேசிக்கிறதில்லை. நம்ம அநேக நேரத்தில் பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுக்கும்போது, இங்கே வா இங்கே வா ரிஷான், இங்கே வாங்க, இவங்க இங்கே வாங்க, என்ன சொல்லி கொடுக்குறோம்? நம்ம எப்படி அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும்,
கரெக்டா? சொல்லி கொடுக்குறோமா? ஏன்? தகப்பனை நேசிக்கிற பிள்ளை, தாயை நேசிக்கிற பிள்ளை கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியும். ஆனால் நம்ம எப்படி கீழ்ப்படியணும்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு பதிலாக தகப்பனை தாயை எப்படி நேசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தா பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. நம்மளுடைய மன நிலையை மாற்றிக்கொள்ளணும். இன்னைக்கு தேவன் ஒரு மாற்றத்தை விருப்பப்படுகிறார். பிள்ளைகளுக்கு எப்படி கீழ்ப்படியணும், நீ எப்படி உட்காரணும், எப்படி நிற்கணும், அப்படி கற்றுக் கொடுக்கக்கூடாது. நீங்கள் நேசிக்க கற்றுக் கொடுக்கணும். நல்ல டிசிப்ளினாக இருக்கணும்னா டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கக்கூடாது, டிசிப்ளினை நேசிக்க கற்றுக் கொடுக்கணும். எதனால் நீ டிசிப்ளின்டாக இருக்கணும் இல்லை? அப்படி தானே? நேற்று எங்களுடைய கடைக்கு ஒரு குட்டி பாப்பா வந்துச்சு. அதுக்கு பியானோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அந்த பியானோ 88 கீஸ் இருக்குது. அந்த பியானோவில் நீளமான பியானோ. அந்த பியானோ அதை வாசிக்கும் போது அவங்க அம்மா கேட்குறாங்க, இந்த பியானோக்கு லைஃப் நல்லா வருமா, இல்லை நாங்கள் எப்படியாவது பார்த்துக்கணுமா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. எப்படி லைஃப் நல்லா வருமா பியானோவுக்கு, நாங்கள் நல்லா பார்த்துக்கணுன்னா எப்படி பார்த்துக்கிறதுன்னு கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, டஸ்ட்டு உள்ளே ஏறக்கூடாது, அடுத்தது மாய்ஸ்சர் ஏறக்கூடாது. மாய்ஸ்சர்னா என்ன? நீர்ப்பதம். அது உள்ளே போகக்கூடாது, டஸ்ட்டு உள்ளே போகக்கூடாது, எப்போவுமே மூடி வச்சுருங்க, ஒரு துணி போட்டு மூடி வைங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நான் சொன்னால் என் பிள்ளை கேட்காது, கொஞ்சம் நீங்கள் சொல்கிறீங்களா? ஏன்னா எங்கள் வீட்டில் ஏற்கனவே கீபோர்டு ஒன்று இருக்குது, அந்த கீபோர்டு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. அந்த பிள்ளை என்ன பண்ணும், இஷ்டத்துக்கு அடிக்கிறது வாசிக்கிறது இப்படி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எங்கள் பிள்ளைக்கு கொஞ்சம் சொல்கிறீங்கன்னா, அப்போ என் மனசில் அந்த பிள்ளைக்கு நான் போய், இங்கே பாரு, டஸ்ட்டு உள்ளே போகக்கூடாது, உள்ள தண்ணி பதெல்லாம் போகக்கூடாது, அதனால் நீ தொடும் போது பார்த்து தொடணும், புரியுதா அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு என் மனசில் தோணுது. அப்படி சொல்லாத இந்த பிள்ளைக்கு அப்புறம் இந்த பியானோ வாசிக்கவே ஆசை வராது. அப்போ எப்படி சொல்லணும்? நான் சொன்னேன், நீ நல்லா விளையாண்டுக்கும் போது உன்னோட டாய்ஸு, உன்னுடைய இந்த மண்ணிலலாம் விளையாடுவேன், டாய் வச்சுலாம் விளையாடுவேல, விளையாண்டு முடித்த பிறகு நீ சாப்பிட்றதுக்கு உங்கள் அம்மா கூப்பிடும் போது உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட? கை கழுவிட்டு சாப்பிடு. ஏன் சொல்கிறாங்க? ஆனால் என் கை அழுக்காக இருக்கும் அதனால சொல்கிறாங்க அப்படின்ச்சு. நான் சொன்னேன், அதே மாதிரி கீபோர்டு வாசிக்கும் போது வர மியூசிக்கு உனக்கு மனசுக்கு சாப்பாடு போடுது, உன் மைண்டுக்கு சாப்பாடு போடும், உன் இருதயத்துக்கு சாப்பாடு போடுது. அப்போ அந்த சாப்பாடு சாப்பிடும் போது நீ எப்படி போகணுன்னா, நான் கை கழுவிட்டு போடும். அது அந்த பிள்ளையே சொல்லிச்சு, நான் எதுவுமே சொல்லித்தரலை. நம்ம அநேக நேரத்தில் தேவனை வேற மாதிரி தப்பு கணக்கை போட்டுடுறோம். எதுக்கு எடுத்தாலும் அடி அப்படி அவர் இப்படி நான் இப்படி போயிட்டேன்னா இப்படி பண்ணிடுவார், என் வாழ்க்கை காலியாயிடும். அப்படி இல்லை. தேவன் என்ன சொல்லி கொடுக்குறார் தெரியுமா? நன்மையானதை பற்றி கொள்ளுங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், தீமையானதை வெறுத்து விடுங்க. எப்படி? லவ் என்ன பண்ணுமா? அன்பு என்ன பண்ணும்? நன்மையானதை, நல்ல விஷயத்த நேசிக்குமா? அன்பு நல்ல விஷயத்தை செய்யும்னு எழுதலை. அன்பு நல்ல விஷயத்தை, நன்மையானதை நீங்கள் நேசிங்க, தீமையானதை வெறுத்து விடுங்க. அப்போ நல்லதை நேசிச்சா நம்ம நல்லதை செய்வோம். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த இடத்துல லஞ்சம் கொடுக்கக்கூடாதுன்னா நம்ம எதை நேசிக்கிறோம்? லஞ்சம் கொடுத்தா என்ன கிடைக்கும்? அதை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்த லஞ்சத்தை நான் கொடுத்தா எனக்கு என்ன வரும்? அதை தான் நான் நேசிக்கிறேன், அதனால இந்த லஞ்சத்தை நான் கொடுக்குறேன். ஆனால் அந்த இடத்துல லஞ்சம் கொடுக்கக்கூடாது, கொடுக்காம நான் வாழ்ந்தேன்னா நான் நீதிமான் என்று சொல்லி தைரியமாக வாழலாம். நாளைக்கு 4 பேருக்கு நான் நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கலாம், அவன் என்ன திருப்பி கேள்வி கேட்க மாட்டான். அப்போது நான் தேவனுக்கு சாட்சியாக இருப்பேன். அந்த விஷயத்தை நீங்கள் நேசிச்சிங்கன்னா இங்கே லஞ்சத்தை என்ன பண்ணீங்க? கொடுக்க மாட்டீங்க. நன்மையானதை பற்றி கொள்ளுங்கள், அதை நேசியுங்க. அப்போ தீமையை வெறுத்து நன்மையை செய்வீங்க. இப்படி தேவனை நீங்கள் நேசிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நல்லவராயிருக்கிறார், நன்மையே அவர்தான். God is good. எல்லாரும் சொல்லுங்க, God is good and his mercy endures forever.
கிறிஸ்து தலையாய் இருக்கிறதுனால, நாம் ஒரே சரீரமாக இருக்கிறதுனால, நாம் ஒற்றுமையாக இருக்கும்போது, நாம் ஒருத்தருடைய ஒருத்தர் பலவீனங்களை புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் மன்னித்து எதிரிகளையும் மன்னித்து நாம் முன்னேறும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணின ஆசீர்வாதம். மகிழ்ச்சியினாலே, ஆனந்த தைலத்தினாலே, அவர் சிரசின் மீது வழிந்து ஓடுகிற ஆனந்த தைலமாக இருக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட், கிறிஸ்துவை நாம் எப்படி நேசிக்க வேண்டும்? அப்பாவை எப்படி நேசிக்க வேண்டும்? நாம் அவருடைய வீடாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் வசிக்கும் வாசஸ்தலமாக இருக்க வேண்டும். வெரி சிம்பிள். அப்பா, இந்த ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வாங்க. அப்பா, இந்த ஆலயத்துக்குள்ளே நீங்கள் மேலாசிரியனாக இருங்க, பிரதான ஆசிரியனாக இருங்க. அப்பா, இந்த ஆலயத்தை நான் தேர்ந்தெடுக்கவில்லை, நீங்கள் கொடுத்த ஆலயம். ஒவ்வொரு நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன அங்கமும் யார் உருவாக்கினது? அவர் உருவாக்கினார். ஒருத்தரை நான் இங்கேருந்து பார்க்குறேன். எல்லாரும் ஒரு ஒரு ரகமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும், ஒரு சில பேர் நல்ல ரவுண்டு ஃபேஸு, ஒரு சில பேருக்கு நீட்ட முகம், ஒரு சில பேர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சைனாலேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கீங்க. ஒரு சில பேர் நீங்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறீங்க? வேறு ஒரு நாட்டிலேருந்து வந்த மாதிரி இருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து உங்களுடைய ஹேர் ஸ்டைலெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஒருத்தருக்கு நீட்டமாக முடிய ஃப்ரீயாக விடுறது பிடிச்சிருக்கு, ஒருத்தவங்க கொண்டை போடுறது பிடிச்சிருக்கு, ஒருத்தவங்களுக்கு பூ வைக்கிறது பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு நடையிலிருந்து வருகிறோம். ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொருத்தரையும் அழகாய் செதுக்கி, ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இல்லாமல், அப்படியே ஒரு 2 பேர் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி ஆண்டவர் ஒருத்தரையும் அழகாய் செதுக்கி இங்கே உட்கார வச்சிருக்காருன்னா, அவர் எவ்வளவு கேர் எடுத்து ஒவ்வொருத்தரையும் உருவாக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருமே அவருக்கு அழகு. எல்லாரும் அழகு. அத்தனை பேரும் அழகுதான். அவர் அழகான மணவாட்டியா இந்த திருச்சபையை பார்க்கிறார். ஒரே திருச்சபை, அந்த அழகான மணவாட்டி. அவர் சொல்லுகிறாரு, அபிஷேகத்தோடு கூட என்ன வருகிறது? வல்லமை வருகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அபிஷேகத்தோடு கூட வல்லமை வருகிறது. ஹல்லேலூயா. அபிஷேகத்தோடு கூட வல்லமை வருகிறது. அது எப்படிப்பட்ட வல்லமை? 2 பேதுரு 1:3 வாசிங்க. வல்லமை, தேவனுடைய வல்லமை சாதாரண வல்லமைலாம் கிடையாது. 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி. ஹல்லேலூயா. எது தந்தருளுகிறது? அவ்வளவு நன்மையும், அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளோ மகிமை, அவ்வளோ கனம் எது தருகிறது? அவருடைய திவ்ய வல்லமை. தேவனுடைய வல்லமை பாருங்க, சகலத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலை உடையது. அப்போது நீங்களும் நானும் ஒன்றா இருந்து ஒருத்தரை நேசிச்சா, அவருடைய சிரசின் மீது ஊற்றப்படுகிற ஆனந்த தைலம், அவர் மேலான பிரதான ஆசாரியன் அவ்வளவு சந்தோஷத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் வல்லமையில் அவர் ராஜரிகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இல்லைன்னா அந்த ராஜரிகம் நம்மை திருத்துவதற்கும், நம்மளை சீர்படுத்துவதற்கும், நம்மளை இது பண்ணுறதுக்கும் தான் அவருடைய வல்லமையை பயன்படுத்துவார். ஏன்னா கீழ்ப்படியாத ஆடு. ஹல்லேலூயா. கீழ்ப்படியாத ஆடுன்னு தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நல்ல ஞாபகம். உங்களுக்கு இந்த விஷயம் எத்தனை பேர் நீங்கள் பைபிளில் வாசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. தேவன் சின்ன சின்ன காரியத்திலும் உண்மையுள்ளவர்களை தேடுகிறார். அதுவும் அவரை நேசிக்கிற விதம்தான். நம்ம செய்கிறது எல்லாவற்றையும் மனிதனுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்தோமானால் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனை நேசிக்கிறோம், அவருக்கு சாட்சியாக நிற்கிறோம், இந்த உலகத்தில் அவருக்கு ஒளியாய் நிற்கிறோம். அந்த ஒளியை பார்த்து தேவனிடத்தில் நிறைய பேர் வருவாங்க. நம்ம வாயை திறந்து இயேசுவே ஆண்டவர் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? நல்ல கவனிங்க. தேவனுடைய வல்லமை புறப்பட்டு ஒரு மனிதனுக்கு வருகிறது. அந்த மனிதன் பேர் சவுல். இன்னைக்கு சண்டே ஸ்கூலில் கூட ராபி எடுத்தாங்க. சவுலுக்கு தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வருகிறது ஒரு சிச்சுவேஷனில். ஆனால் அதுக்கு முன்னாடி சவுல் என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? தன்னுடைய தகப்பனுடைய கழுதைகளை தேடிக்கிட்டு இருந்தாராம். எப்படி? தகப்பனுடைய
கழுதைகளை தேடிக்கிட்டு இருந்தாராம். பாருங்க, தேவனுக்கு ஆல்ரெடி கோபம் இஸ்ரவேல் ராஜாவை கேட்குது, ராஜா வேணும், ராஜா வேணும், ராஜா வேணும். அப்போ நான் ராஜா இல்லையா? நீங்கள் ராஜா தான், ஆனாலும் எங்களுக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ராஜா வேணும். ஓ, நான் யுத்தம் பண்ணலையா? நீங்கள் யுத்தம் பண்ணுறீங்க, ஆனாலும் எங்கள் கண்ணில் பார்க்குற மாதிரி எங்களுக்கு ஒரு மனித ராஜா வேணும். இப்போது தேவனுக்கு கோபம் வருது. இஸ்ரவேலுக்கு நானே துணையாளர், நானே மணவாளன், நானே எல்லாமுமாய் இருக்கிறேன், என் இடத்துல இன்னொரு ராஜா கேட்குறாங்க இவங்க. அப்போ என்னிடத்துலேருந்து என்னதான் இவங்க என்னதான் கற்றுருக்குறாங்க, என்ன அன்பை பெற்று கொண்டிருக்கிறாங்க? அப்போ என் மேலே என்ன அன்பு வச்சுருக்குறாங்க இல்லை? அநேக நேரம் நம்மளுடைய தகப்பனோட இருதயம் அப்படித்தான். என் மேலே என்ன அன்பு வச்சுருக்குது இந்த பிள்ளை, என்ன அன்பு வச்சுருக்கிறாங்க இவங்க? இவ்வளவு நாள் என் வார்த்தையை கேட்டும், இவ்வளவு நாள் நான் எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை கண்டும் என்னை விசுவாசிக்கவில்லையே, என் மீது நம்பிக்கையா இல்லையே, நான் யுத்தங்களை செய்து முடிப்பேன் என்று சொல்லி யோசிக்கலையே, நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று யோசிக்கலையே, நான் சத்துருவை எட்டி பிடிப்பேன் யோசிக்கலையே. அது பிலிஸ்தியனாக இருக்கட்டும், அம்மோனைட்டாக இருக்கட்டும், மோவாபைட்டாக இருக்கட்டும், செயிர் மலை தேசத்தாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எகிப்தா கூட இருக்கட்டும், ஆனால் என் மேலே நம்பிக்கை வைக்கலையே, நான் ராஜாதி ராஜா என்று சொல்லி இன்னும் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையே. அந்த கோபத்தில் என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேலர்களை 4 கழுதையை தேடுற மாதிரி தொலைச்சி போன, இப்படி தகப்பனுடைய தொலைந்து போன கழுதைகளை தேடியும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இன்எஃபிஷியன்ட் ராஜா, ஒரு தகுதியே இல்லாத ஒரு ராஜா சவுல் இன்னும் தேடிட்டு இருக்காரு. அப்பாவோடைய கழுதைங்க, அப்பாவோட கழுதைங்கன்னு, தொலைஞ்சு போன கழுதைங்க. அந்த இஸ்ரவேல் அப்போ துளைந்து போன கழுதைகளை போல இருந்தாங்க. அப்போது அப்பாவுடைய 4 துளைந்து போன கழுதைகளை தேடி கண்டுபிடிக்க முடியாதவரை கூட்டிகிட்டு போய் இஸ்ரவேலுக்கு ராஜாவை போட்டால் இஸ்ரவேலை கண்டுபிடிச்சிட முடியுமா? இஸ்ரவேலை அவர்களெல்லாம் எலும்பி கட்ட முடியுமா? இன்னும் சொல்லப்போனால் சவுலுக்கிட்ட சாமுவேல் பேசிகிட்டு இருக்கும் போது கழுதையில வேற யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க எவ்வளவு திறமைசாலி பார்த்துக்கோங்க. கண்டுபிடிச்சதில்ல, திரும்பியும் கொண்டு போய் அவங்க அப்பா வீட்டில் விட்டுட்டாங்களாம். அப்போது இப்போது உங்கள் அப்பா ஐயோ என் சவுலை காணமேன்னு அவர் கதறிட்டு இருக்கார். அப்படி தாங்க ஆச்சு. இஸ்ரவேலு துளைந்து போன இஸ்ரவேலை கடைசியில் எப்படியோ அப்படி இப்படின்னு தேடி கண்டுபிடிச்சாச்சு, அவங்கள ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாச்சு. ஆனால் சவுலோடைய ஆத்துமா வீணா போயிட்டு, சவுல் தேவனிடத்திலிருந்து பிரிஞ்சு போயிட்டார். அப்போது தேவன் சவுல் இப்படி பண்ணிட்டானேன்னு ஏங்குகிறார். எல்லாத்துக்கும் நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அது தற்செயலாய் நடக்கிறது என்று சொல்லி நினைக்கக்கூடாது. தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் உலகத்தை உருவாக்கும் போதே நேரத்தையும் அழகாய் உருவாக்கியிருக்கிறார். அந்தந்த நேரத்தில் அது நடக்கணும். அது நடக்க அவருடைய நேச்சர், அவருடைய இயற்கை தான் இந்த உலகத்தில் இயற்கையாக இருக்கிறது. அப்போ அதெல்லாம் ஒன்று கூடி ஒரு காரியத்தை நடத்தும் போது எப்படி நடத்தும், அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடத்தும். பாவம் உள்ளே வந்ததுனால தான் நிறைய பிரச்சனைகள், பாவம் உள்ளே வந்ததுனால தான் நிறைய பிரச்சனைகள், அதுவும் மனிதர்கள் மூலமாய் வந்து விட்டது பார்த்தீங்கன்னா. அப்போது தேவன் எப்படி உண்மையாய் 4 ஆடுகளை மேய்க்கிற மனிதன் உண்மையாய் மேய்த்து கொண்டிருக்கிற தாவீதை அவர் அழைக்கும் போது இஸ்ரவேலை அவர் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அதை துளைந்து போன ஆடுகள் இல்லை, இந்த மகன் கிட்ட என் ஆடை நான் விட்டேன்னா அது துளைந்து போன கழுதை கிடையாது, அது எப்படி மாறிடும், கீழ்ப்படுகிற ஆடாய் மாறும். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி 4 ஆடுகளை பத்திரப்படுத்தி வைக்கிற தாவீதை அவர் ராஜாவாய் அழைக்கிறார், அன்பின் நிமித்தமாய். இன்றைக்கு அந்த அன்பின் நிமித்தமாய் தாவீதை விட மேலான ராஜாவை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார், கிறிஸ்து. அவர்தான் கிறிஸ்து. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கல, ஆனால் நமக்கோ அவர் ஏற்படுத்தின புதிய ஏற்பாட்டில் வாழுகிற பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா? கிருபாசன தண்டையில் பயப்படாமல் வா. கிருபாசன தண்டையில் பயப்படாமல், தயங்காமல், கலங்காமல் நீ வா. உன்னுடைய பாவங்களை மேற்கொள்ளும் வல்லமையை நான் உனக்கு தருகிறேன். நான் உன்னை பார்த்து பரிதபிக்க கூடாத, உன் பலவீனங்களை பார்த்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் கிடையாது. உன்னை புரிந்து கொள்ளுகிற உன்னுடைய நேசர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரை நேசிக்கணுமா? இன்னைக்கு எப்படி நான் ஆண்டவரை நேசிக்க போகிறேன் என்று சொன்னால் மறுபடியும் கிருபாசன தண்டையிலே கொண்டு போய் விடுங்க. பாவத்தை மேற்கொள்ளுங்க, நன்மையானதை நேசிங்க, தீமையானதை வெறுத்து விடுங்க. கை கழுவி சுத்தமாக இருக்கணுன்றதை நேசிச்சிங்கன்னா
நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பியானோ வாசிக்கிறதுக்கு முன்னாடி கை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. கை அழுக்கானாலே ஆட்டோமேட்டிக்காக போய் கழுவிடுவீங்க. ஹல்லேலூயா. அப்படி தான் வாழ்க்கை போகணும். அப்படி தான் தேவனையும் நேசிக்க வேண்டும். கட்டாயப்படுத்துகிறதுனால அல்ல. சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வா, எந்திரி, சர்ச்சுக்கு வா, டைமுக்கு வா, இப்படி வா, அப்படி வா, அப்படி இல்லை. அப்படி மிரட்டி மிரட்டி 4 பேரை கூப்பிட்டு வந்து சர்ச்சில் விட்டுறலாம். அவங்களும் வந்துடுவாங்க. உங்களுக்கு பயந்து ஆண்டருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு பாஸ்டருக்கு எல்லாருக்கும் பார்த்தா 4 பேர் பார்த்தா அசிங்கமாக இருக்கும்ன்ட்டு வந்துடுவாங்க. ஆனால் அதுதான் குறிக்கோளா? அவங்க பயந்துட்டு வரணுன்றது, அவங்க வந்தால் போதுங்கிறது தான் குறிக்கோளா? அப்படி அல்ல. அவர்கள் எப்படி வர வேண்டும்? கர்த்தரை தொழுது கொள்ள, கர்த்தரை ஆராதிக்க, அவரை நேசிக்க, அவரை தேடி ஓடி வரணும். கடைசி ஆமேன் போடுறதுக்குள்ளே அவங்க தடுக்கி வந்து விழுந்தாலும் வந்துட்டாங்கன்னு நம்ம கை தட்டணும். ஹல்லேலூயா. ஏன் வந்திருக்காங்க? நேசிக்கிறதுனால வந்திருக்கிறாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க? நான் வந்தேன்னா இப்போ மானம் போயிடும்ட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படி அல்ல. சமுதாயத்தை பார்க்காம நான் உள்ளே நுழைஞ்சா போதும். இன்னைக்கு நான் தவறிட்டேன், டைமு தவறிடுச்சு, என்னால் வர முடியல, ஆனால் அடுத்த வாரம் எப்படியாவது நான் அவரை பார்க்க போகணும். ஹல்லேலூயா. நான் எப்படியாவது போகணும். அந்த அன்பு, நல்லதை நாம் நேசித்தோம் என்றால், நன்மையானதை நேசித்தோம் என்றால், தேவனை நேசித்தோம் என்றால் வழி பிறக்கும். வழி பிறக்கும். யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். 7 தடவை விழுந்தாலும் என் தேவன் என்ன 7 தடவை விழுந்தாலும் என்னை தூக்குவேன்னு சொல்லியிருக்கார்ல. இந்த உலகம் விழுந்த இடத்துல என்னை போட்டு மிதிச்சாலும் பரவாயில்ல, என் தேவன் என்னை தூக்குகிறவராக இருக்கிறார். அவர் தூக்கலனாலும் பரவாயில்ல, அவர் சொன்ன வார்த்தைக்காக நான் மறுபடியும் எழும்பி நிற்பேன். ஹல்லேலூயா. ஏன்னால் உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். பைபிள் முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் திட்டு அடி உதை தான் ஜாஸ்தி. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், மனுஷனை காப்பாற்றுறதுக்கு தானே இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறாரு தேவன். அப்புறம் ஏன் பழைய ஏற்பாடில் நிறைய இடத்துல நான் உங்களை கொன்று போடுவேன், உங்ககிட்ட ஒருத்தன் கூட மீதி இருக்காத அளவுக்கு உங்களை அழித்து போடுவேன்லாம் பேசுகிறாரு? ஏன் நிறைய பேர் யுத்தத்தில் செத்து போயிருக்காங்க? இஸ்ரவேலர்கள் தான், எபிரேயர்கள் தான், ஆண்டோட பிள்ளைங்க தான், யூதேயா ஊர் ஆளுங்க தான், பெத்லகேம் ஊர் ஆளுங்க தான். அப்போ இவங்க எல்லாரும் ஏன் ஆண்டவர் உன்னை காப்பாற்றுகிறேன்னு சொல்லி இவ்வளவும் ஒரே பேரான குமாரனை அனுப்புகிறவராக இருக்கிறாரே, அவ்வளவு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரே, எதனால் அவர் மனுஷன் பாவம் செய்யும் போது அதை பொறுக்க முடியாமல் அவங்களையே அவர் என்ன பண்ணுறாரு, சில டைமில் அழித்து போடுறார். உன்னை நீ எதிர்பார்க்க முடிவை உனக்கு தரும்படிக்கு உன் பேரில் நினைத்துக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னா கொடுக்க வேண்டியது தானே. அது ஏன் 70 வருஷம் கழித்து நான் அதை செய்வேன்? அப்போ அந்த 70 வருஷத்துக்குள்ளே எத்தனை பேர் செத்து போயிடுவாங்க? அந்த நன்மையை கூட பார்க்க மாட்டாங்களே தன்னுடைய கண்களினால. ஏன் மோசே அவ்வளவு நடத்தி கூப்பிட்டு வந்தார், அவரை கொஞ்சம் உள்ளே விட வேண்டியது தானே, அவர் ஏன் வெளியில் இப்படி பண்ணிட்டாரு? இப்படிலாம் யோசிக்க தோணுதில்லை. நிறைய பேருக்கு அந்த யோசனைகள் இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும், தேவன் விரும்புகிறது என்னது தெரியுமா? தேவன் விரும்புகிறது, அதாவது உங்களை ஒரு பொம்மையை போல நடத்தணும்னு அவர் விரும்பலை. உங்களுக்கு அவர் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை கொண்டு நீங்கள் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோடு கூட உறவை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் கோபப்பட்டு திட்டுறதும் உறவு தான், அடிக்கிறதும் உறவு தான், அவர் கடிந்து கொள்கிறதும் உறவு தான், நேசிக்கிறதும் உறவு தான், தூக்குறதும் உறவு தான், கீழே இறக்கி விடுறதும் உறவு தான், படகை விட்டு வெளியில் சரி வான்னு சொல்கிறதும் உறவு தான். அந்த படகுல இறங்கின பிறகு அவர் மூழ்கிற பேதுருவாய் இருந்தாலும் அந்த இடத்துலையும் உறவு நிலையாய் நிற்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த உறவு நிலையாய் நிற்கிறதுனால மூழ்கினாலும் அவருடைய கை தூக்கி விடுகிறது. தேவன் விரும்புகிறது, நல்ல கவனிங்க, தேவன் விரும்புகிறது பர்ஃபெக்ஷன் கிடையாது, உறவை விரும்புகிறார். ஒரு உறவு வேணும், உண்மையான உறவு. உனக்கு கோவம் வந்தால் என்னை திட்டு, எனக்கு கோவம் வந்தால் உன்னை திட்டுறேன், ஆனால் நீயும் நானும் ஒரே மாம்சமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவும் திருச்சபையாகிய மணவாட்டிக்கும் உள்ள உறவு. அவர் தலையாக இருக்கிறார், நாம் எப்படி இருக்கிறோம்? சரீரமாக இருக்கிறோன்னா நம்ம ஒரே மாம்சமாக இருக்கிறோம். அதுதான் திருமணம். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு திருமணம் என்று சொன்னால் எல்லாருக்கும் மனம் வேற மனம்ல போகும். திருமணம் என்றால் வேற மனம் இல்லை,
நானும் அவரும் சேர்ந்து ரீல்ஸ் எடுப்போம், நானும் அவரும் சேர்ந்து இப்படி வீடியோ எடுப்போம். நாங்கள் இந்த கண்ட்ரிக்கு போவோம், அந்த கண்ட்ரிக்கு போவோம். எங்களுக்கு 3 குழந்தைங்க பிறக்கும், 2 பையன் 1 பொண்ணு. இதெல்லாம் நிறைய பேருக்கு திருமணம் என்றால் காண்கிற கனவுகள் தான். க்யூட்டாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உண்மையான திருமணம் என்றால் என்ன? தேவன் பார்க்கிற பார்வை என்ன? ஒரே மாம்சமாக இருப்பது, ஒற்றுமையாக இருப்பது. அதுதான் தகப்பன் விரும்புகிறார். அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு? அவர் தான் தகப்பன், அவர் தான் மாமனார். புரியுதா உங்களுக்கு? அவர் தான் தகப்பன், அவர் தான் மாமனார். நீ எப்படியும் ஓட முடியாது, அப்படியும் ஓட முடியாது, ஒளிய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இவரை பற்றி அங்கே கம்ப்ளைண்ட் பண்ண வரனாலும் அவர்கிட்ட தான் போகணும், அவரை பற்றி இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணால் அவர்கிட்ட தான் போகணும். மனைவியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவர் தான் வந்து சந்திப்பார் உங்களை, கணவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவர் தான் வந்து சந்திப்பார். இப்போ அவர் தலையாக இருக்கிறதுனால நம்மோடு கூட திருச்சபை ஒரே மாம்சம், கிறிஸ்து தான் தலையாக இருக்கிறார். அப்போ அந்த ஒரே மாம்சம் ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, தலை இருக்குது ஆனால் கீழே எதுவும் ஒத்து போகலை. நான் கையில் நான் காலாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது ஒன்று. நான் வந்து அழகான மூக்காய் இல்லை, நான் பெரிய மூக்காய் இருக்கேன், அதனால் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லுது இன்னொன்று. எனக்கு காதாக இருக்கக்கூடாது, முடிக்கு கீழே காது அடிக்கடி மறைஞ்சு போயிடுது, எனக்கு நல்ல பளிச்சுன்னு தெரிகிற கண்ணாக நான் இருக்கணும் அப்படின்னுது இன்னொன்று. இப்படி எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்தா அவள் தலைக்கு கீழே இருக்கிற எல்லாமே எப்படி ஒரே மாம்சமாக இல்லை. அப்போ கிறிஸ்து எந்த மாம்சத்தை கூட அவர் ஒன்றாக இருப்பார். நம்மளை சரி பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் அவரை நேசிக்கிறோம் என்றால் இன்றைக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறது இதுதான், ஒற்றுமையாயிருங்கள். உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை நேசிங்க. மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுகிற, கைகளை விரித்து வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தகப்பன் அவர் இருக்கிறார். அவர் நம் பாவங்களை மன்னித்ததினால கிருபாசன தண்டையில் நம்ம வருகிறோம், பயப்படாமல் வருகிறோம். நன்மையை செய்கிறதை நேசிக்கிறதுனால, தீமையை வெறுக்கிறதுனால நாம் அவருக்கு பிள்ளைகளாக இல்லை, நமக்கு இரக்கம் செய்கிற தேவன் நம்மளுடைய சம்பளத்தை வாங்கி கொண்டதுனால நம்ம அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால் நாம் பயப்படாமல் மறுபடியும் அவரிடத்தில் திரும்புவோம். இன்றைக்கி கண்களை மூடி சொல்லுவோமா, அப்பா உம்மை நேசிக்க கற்றுக் கொடுங்க. நான் எப்படி உம்மை நேசிக்கிறது, பிறரை எப்படி நேசிக்கிறது? ஒருத்தரை நேசிக்கும் போது, இஸ்ரவேல் குடும்பத்தாரே என்று சொல்லி நீங்கள் எங்களை பார்த்து கூப்பிடும்போது நாங்கள் ஒரே குடும்பம் என்பதை எப்படி ஞாபகத்தில் வைக்கிறது? நமக்குள்ளே எவ்வளோ ஈகோவில், நமக்குள்ளே எவ்வளோ சண்டை, எவ்வளோ சோதனைகளில். அவங்க வேற, நான் வேற, அவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு அவங்க தேவையில்லை. உண்மையிலேயே ஓநாய்களை ஒதுக்கி வைக்கிறது நல்லது தான். ஆனால் நம்ம அநேக நேரத்தில் தொலைந்து போன ஆடுகளை பார்த்து ஓநாய் என்று சொல்லி ஒதுக்கி வச்சிடுறோம். அப்படி அல்ல. தேவன் எல்லாரையும் மன்னிக்கிறவராக இருக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, டு யூ லவ் மீ? பேதுருவே, என்னை நீ நேசிக்கிறாயா? அப்போ நீ என் ஆடுகளை பார்த்துக்கோ, என் ஆடுக்கு சாப்பாடு போடு. இன்னமும் அந்த தாவீதுக்கு ராஜாவாக இருக்கிற அந்த தேவன் இன்னைக்கும் என் ஆடுன்னு தான் அவரோட இருதயம் துடித்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. என் ஆடுக்கு சாப்பாடு போட்டாங்களா? யாராவது என் ஆடை பார்த்துக்கிட்டாங்களா? என் ஆடு நல்லா இருக்கா? என் ஆடு அப்படி தான் துடிக்குது. சொல்லிட்டு சொல்கிறாரு, அடுத்த வசனத்தை சொல்கிறாரு, நீ போகணும்னு விருப்பப்படுற இடத்துக்கு போக மாட்ட, நீ போகக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துக்கு நீ போவ. பேதுரு, நீ எதை உடுத்த வேண்டாம்னு நினைக்கிறியோ அதை உனக்கு உடுத்தி விடுவாங்க, உனக்கு பிடிக்காததை அவங்க சாப்பிட சொல்லுவாங்க. ஆயத்தமாக இருக்கிறியா? என்னுடைய ஆடுகளுக்கு உணவு வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு பஞ்சம் இருக்கிறது. உங்களுக்கு அது தெரியுதா என்னன்னு தெரியல. ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது. இதோடு நம்ம இன்றைக்கு மெசேஜை முடிக்க போகிறோம். ஆனால் இந்த மெசேஜை நீங்கள் மறக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஆமோஸ் 8:11. உலகம் முழுவதும் ஒரு பஞ்சம் இருக்கிறது. அன்னைக்கு யோசேப்பின் காலத்தில் வந்த பஞ்சத்தை போல அல்ல. அது விதைகள், சாப்பிடுகிற விதைகளுக்கு வந்த பஞ்சம். அபிஷேகிக்கப்பட்ட யோசேப்பை பத்திரப்படுத்தி ஆண்டவர் கூட்டிகிட்டு போய் அங்கே அரண்மனையில் உட்கார வச்சு அநேகருக்கு அந்த விதையை கொடுத்து அவர் காப்பாற்றுகிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பஞ்சம் பணத்துக்கான பஞ்சம் அல்ல, விதைக்கான பஞ்சம் அல்ல. இன்னைக்கு பாதி பேர் யோசிச்சுட்டு இருக்கிறது பணத்தை பற்றி தான். பணம் பணம் பணம். பணம் இல்லை, பணம் வேணும். ஒரு கையில் ஒரு 100 200 கொடுத்தா கூட அதுக்கு உண்மையாக இருக்கிற இருதயம் இல்லை. பணம்
பணம் பணம், நான் ஏழை, அவங்கக்கிட்ட இருக்குது, அப்போ அவங்கக்கிட்டேருந்து நான் என்ன வேணால் வாங்கலாம், அது எனக்குரிய உரிமைன்னு வாழ்ந்து கொண்டு. அப்படி அல்ல. கொஞ்சத்திலும் உண்மையாக இருக்கிறவன் தான் அநேகத்துக்கு அதிகாரியாக இருப்பான். நல்ல வெல்த், ரிச்சஸ், ஆனரே இருந்தாலும் பிரசங்கில எழுதியிருக்கு, இதெல்லாம் வர்த்தே கிடையாது. ஞானத்தை தேடுங்கள், ஞானத்தை தேடுங்கள். அப்போ அந்த ஞானம் எது நமக்கு ஞானம் கொடுக்குது? ஞானம் எது கொடுக்குது நமக்கு? இந்த வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தை. அப்போ ஒரு பஞ்சம் இருக்குன்னு நான் சொன்னேனே, அது என்ன பஞ்சம்? ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க சத்தமா. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். என்ன பஞ்சம்? இந்த வசனம், இந்த சாப்பாடு கிடைக்க போகிறதில்ல. இந்த சாப்பாடு தான் நமக்கு உயிர் கொடுக்குது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்ம பிழைக்க முடியும்னு எழுதியிருக்கு. அப்போ இந்த சாப்பாடு கிடைக்காத பஞ்சக்காலம் வந்துட்டுருக்கு. அப்போ நீங்கள் ஒவ்வொரு யோசேப் நீங்கள் எழும்பணும். இந்த தடவை நீங்கள் கொடுக்க போகிறது பணத்தை இல்லை. பணத்தையும் கொடுக்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு நான் நம்புகிறேன். ஆனால் பணத்தை விட மேலான ஒரு காரியம் இருக்குது, தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இதை உட்கொள்ளுகிறவன், இதை உண்ணுகிறவனுக்கு ஒரு குறைவில்லை. இதை கொடுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுசும் மீன் பிடிக்க கொடுத்த கதை. ஹல்லேலூயா. அப்போ இந்த பஞ்சம், இந்த வார்த்தைக்கான பஞ்சம் வருகிறது. ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக ஒரு தீர்க்கதரிசி போட்டு அடித்தார். என்ன தரும், வானத்திலிருந்து நான் ஃப்ளைட்டு விழுகிறதை பார்க்கிறேன் அப்படின்னாரு. ஆரம்பத்தில் பயங்கரமாக தான் இருக்குது அதெல்லாம் கேட்கும் போது. திடீர்னு எனக்குள்ளே ஒரு யோசனை, ஆமாம் இந்த தீர்க்கதரிசனால என்ன பிரயோஜனம்? அந்த ஃப்ளைட்டில் இருக்கவங்கள காப்பாற்ற முடிஞ்சதா? அந்த ஹாஸ்டலில் இருந்தவங்களை காப்பாற்ற முடிஞ்சதா? அந்த ஃப்ளைட்டு என்ன ஃப்ளைட்டுனா, அவர் சிகப்பு கலர் ஃபியூசலாஜுங்கிறாரு. ஆனால் அந்த ஃப்ளைட்டில் வெள்ளை கலரில் தான் ஃபியூசலாஜ் இருக்குது, சிகப்பு கலர் வால் தான் இருக்குது. ஃபியூசலாஜ்னா வால் தவிர எல்லாமே ஃபியூசலாஜ். அப்போது வால் ரெட் கலரில் இருக்குது. அப்போ அவர் உல்டாவா சொல்கிறாரு. ஒரு சந்தேகம் வந்தது, தேவனுடைய வார்த்தை அப்படி மாறுமா? அதுலேயே இன்னும் கொஞ்சம் ஆழமாக கேட்குறேன். இந்தியாவில் நடக்க போகுதுன்னு சொல்ல, இந்தியா ஓகே, ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி இந்தியாவுக்கு வெளியிலையும் விழுந்துச்சு ஃப்ளைட்டு. இன்னும் நிறைய ஊரில் விழுந்தது. இவர் சொல்லுகிற இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்கறதுக்கு கூட்டமாக ஜனங்க உட்காந்துட்டு இருக்குது. நான் யோசிக்கிறேன், இந்த தீர்க்க தரிசனத்தினால அந்த ஜனங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே எழுதியிருக்கே. தேவன் இயேசு கிறிஸ்து கிட்ட போய் நிற்கிறவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்றாங்க. அவர் புதுசாக ஒன்று உருவாக்கி சொல்லலை, ஏற்கனவே எழுதியிருக்கு. ஆல்ரெடி, இட் இஸ் ஆல்ரெடி ரிட்டன். இதை தான் நம்ம தீர்க்க தரிசனமாக எடுத்து ஜனங்களுக்கு சொல்லணும். இதில் இருக்கிறத தான் பிரசங்கிக்கணும். ஒரு பிளேன் வானத்திலேருந்து விழுகிறதுன்றது ப்ராஃபஸி கிடையாது. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, பின்ன விழுகிற பிளேனு வானத்திலேருந்து விழாமல் மாங்காய் மரத்துலேருந்து விழும், அது வானத்தில் தான் பறக்கும், வேற எங்கேருந்து விழும்? இது ஒரு ப்ராஃபஸியா? ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. கடைசி காலத்தில் எழும்புகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் என்ன பண்ணணுமா, உட்காந்து புடமிட்டு அது தேவனிடத்துலேருந்து வருகிற வார்த்தையா இல்லை சும்மா காதுக்கு சர்க்கரையான்னு நீங்கள் என்ன பண்ணணுமா, ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இந்த வார்த்தையினாலே எனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த வார்த்தையினாலே சபைக்கு என்ன பிரயோஜனம்? சபை எப்படி கட்டப்போகிறது? நோவா காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் காலமாக இருந்தாலும் சரி, பவுலின் காலமாக இருந்தாலும் சரி, கடைசி காலம் வரைக்கும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் உயிர்களை காப்பாற்றுகிற தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. உயிரை லோத்துக்கு வந்த தீர்க்க தரிசனம் கூட அவரை காப்பாற்றுறதுக்கு, அவர் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு. அப்போது டிசாஸ்டர் வருது, வாங்க வெளியில் போவோம். நோவா, டிசாஸ்டர் வருது, பிழையை கட்டுங்க. மோசே, டிசாஸ்டர் நான் அனுப்ப போகிறேன், ஜனங்களை கூட்டிகிட்டு வெளியில் போ. பின்னாடி பார்வோன் துரத்திட்டு வரான்னா முன்னேறுங்க, நடந்துட்டே இருங்க, நிற்காதீங்க, நடங்க. அதை மட்டும் கீழ்ப்படிங்க. அதை ஏன் கீழ்ப்படியாமல் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறீங்க? முன்னேறி கொண்டே இருங்க. இப்போ ஒவ்வொரு தடவை வார்த்தை வரும்போது யாருக்கு வருது, என்ன வருது, எதுக்கு வருது, இதெல்லாம் தேவன் வெளிப்படுத்தினாதானே உயிரை காப்பாற்ற முடியும். அதுதானே உயிர் கொடுக்கும் வார்த்தை. வார்த்தை வந்தும் உயிர் மாண்டு போகுதுன்னா அது என்ன வார்த்தை? யோசிச்சு பாருங்க. அந்த ஃப்ளைட்டில் இருக்கிறவங்களெல்லாம் போய் வார்ன் பண்ணி, நீங்கள் ஏறாதீங்க, இந்த ஃப்ளைட்டில் ப்ராப்ளம் இருக்குது, இந்த ஃப்ளைட்டில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் யாராவது இறங்கி வந்திருப்பாங்களா? பிரச்சனையா ஃப்ளைட்டில், வேண்டாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு இறங்கி வந்திருப்பாங்கல்ல. ஆனால்
அட்லீஸ்ட் அந்த உயிர்களுக்கு சேதமாயிருக்காதுல்ல. அப்போ உயிரை காப்பாற்றாத வார்த்தை தான் தீர்க்க தரிசனமா? இல்லை, பிழைப்பூட்டுகிற இந்த வார்த்தையை எடுத்து செல்லும். ஸோ அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் எழும்பிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவன் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவள், நீ உன் வாயோடு கூட நான் இருக்கிறேன், நீ பேசு, இந்த வார்த்தையை பேசு, தேவையில்லாத வீணான வார்த்தைகளை பேசாதே. கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? அவரை நேசிக்க கற்றுக்கொண்டோம். அப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன் என்றால் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு சமாதானமாக இருக்க வேண்டும்பா. நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு சமாதானமாக இருக்க வேண்டும். என்னுடைய பெருமை, என்னுடைய ஈகோ, இது எல்லாவற்றையும் தேவரீர் நீர் மறைந்து போக செய்யுங்க. என்னை உமக்கு உகந்த பாத்திரமாக எடுத்து பயன்படுத்த. ஏன்னா நான் அப்படி தான் உங்களை நேசிக்கிறேன் என்று உங்களிடத்தில் என்னால் சொல்ல முடியும். நான் வெறும் வாயின் வார்த்தைகளாலே அதை சொல்லாமல் என் கிரியைகளினாலே உங்களுக்கு நான் காட்டுறேன், அப்பா நான் உண்மை நேசிக்கிறேன். ஒருத்தரோடு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்க உதவி செய்யுங்க. கொஞ்சம் அடுத்தவர்களை புரிந்து கொண்டு நடக்க உதவி செய்யுங்க. மற்றவர்களை ஏமாத்தாமல் இருக்க உதவி செய்யுங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்களிலும் நான் உண்மையுள்ளவளாக இருக்க, உண்மையுள்ளவனாக இருக்க உதவி செய்யுங்க. சவுலை போல இராமல் தாவீதை போல எல்லா விஷயத்திலும் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மகனாக இருக்க உதவி செய்யுங்க, ஒரு மகளாக இருக்க உதவி செய்யுங்க. தாவீது விழுந்து போனாலும் மனம் திரும்பி மறுபடியும் உம்மிடத்துல வந்தாரே, அப்படி வருகிற மனம் திரும்பின மைந்தனாக எனக்கு இருக்க உதவி செய்யுங்க. உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி எனக்கு வார்த்தைகளினாலே சொல்ல முடியாது. அதனால் நான் என்னையே ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்துவே, நீர் எனக்கு பிரதான ஆசாரியனாக இருக்கிறீர். உம்முடைய சிரசின் மீது ஊற்றப்படுகிற ஆனந்த தைலம் மாதிரி நான் என்னுடைய அன்பு இருக்க வேண்டும், எங்களுடைய ஒற்றுமை இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் வார்த்தைக்கு பஞ்சம் இருக்குது. நிறைய போதகர்கள் இருக்கிறாங்க, வார்த்தைக்கு பஞ்சம் இருக்குது. உம்முடைய வார்த்தைக்கு, அந்த வார்த்தையை சிறு பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லும் யோசேப்பாக, இளம் பிள்ளைகளுக்கு எடுத்து செல்லும் யோசேப்பாக, வயதில் முதியவர்களுக்கு எடுத்து செல்லும் யோசேப்பாக, உம்மை அறியாதவர்களுக்கு எடுத்து செல்லும் யோசேப்பாக என்னை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றிப்பா. இனியும் என்னை பயன்படுத்துங்க. நான் என் வீட்டாருமோ என்றால் என் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருப்போம் என்று இல்லாமல், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் பயம் இல்லாமல் உம்முடைய கிருபாசன தண்டையில் வர உதவி செய்யுங்க. நான் என்ன செய்ய முடியும்? என் கணவரும் நானும் சேர்ந்து உமக்காக என்ன செய்ய முடியும்? நான் எப்படி திருச்சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? இந்த சமுதாயத்துக்கு நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? ஏன்னால் நீ நல்லவர், நான் உன்னை நேசிக்கிறேனப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. அந்த நேசத்தை நான் வாயினாலே மட்டும் சொல்லாமல் என் செய்களுக்குனாலே நான் எப்படி காட்ட முடியும்ப்பா? அப்பா, மற்றவர்களை மன்னிக்க உதவி செய்யுங்க. நீர் சொன்னபடி நடக்க உதவி செய்யுங்க. நீங்கள் சொன்னீங்களே, நீ என்னை நேசிக்கிறேன்றா என்னோடய ஆடுகளை பார்த்துக்கொள்ள என்று சொல்லியிருக்கீங்களே, அந்த ஆடுகளை பார்த்துக்கொள்ள என்னுடைய வீட்டாரிலிருந்து நான் தொடங்கணும்ப்பா. என் வீட்டாரிலிருந்து நான் தொடங்கணும். என் சொந்த வீட்டில் இருக்கிற யூதாசுகிட்ட இருந்து நான் தொடங்கணும். எப்படி இவர்களை ஆதரிக்கிறது? யோசேப்பு 2 பேரு கூட அந்த சிறைச்சாலையில் உட்காந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் ராஜாவுக்கே விஷத்தை வைத்தவன், ராஜாவுக்கே விஷத்தை வைத்தவனை கூட யோசேப்பு மரியாதையை நடத்தினார். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம மத்தியில் இருக்கிற யூதாஸை கூட நம்ம என்ன பண்ணணுமா? மரியாதையோடு தான் நடத்தணும், வேற வழி இல்லை. தேவனுக்கு பயந்தவர்கள் இப்படி தன்னுடைய காரியத்தை செய்வாங்க, தன்னுடைய செய்கைகளை நல்லா நேர்த்தியாக்கி கொள்வாங்க. ஒவ்வொரு நாளும் காலைல எந்திரிக்கும் போது, அப்பா நான் இன்னைக்கு உங்களை எப்படி சந்தோஷப்படுத்துறது, உங்களுடைய உள்ளத்தை நான் எப்படி மகிழ்விக்கிறது, இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், நான் எப்படி உதவி செய்ய போகிறேன் மற்றவர்களுக்கு. மற்றவங்களிடத்துலேருந்து உதவியை மட்டும் எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். நான் மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்கிறது, என்னால் முடிந்ததை நான் எப்படி செய்கிறது. ஒரு துணி மடிக்கிறது கூட உதவி தான், அவங்களுடைய துணியை துவைச்சி போடுறதும் உதவி தான், அவங்க பிளேட்டை கழுவி வைக்கிறதும் உதவி தான். சின்ன சின்ன விதங்களிலே நான் எப்படி என் எதிரிகளை நேசிக்கிறது சொல்லி கொடுங்கப்பா. என் மருமகளை நான் எப்படி நேசிக்கிறது, மாமியாரை நான் எப்படி நேசிக்கிறது, என் மகனை நான் எப்படி நேசிக்கிறது. அவன் வீணாய் போனவன் என்று சொல்லி நான் அவனுக்கு நினைப்பூட்டாமல், அவன் நல்லவன், அவனால் திருந்த முடியும், வாழ முடியும் என்று சொல்லி அவனுக்கு நினைப்பூட்டும் வார்த்தைகளை என் நாவில் கொடுங்கப்பா.
அவனை உடைத்து போடாமல் உருவாக்கும் வல்லமையை தேவரே நீர் தாங்க. அப்பா, இன்றைக்கு உம்மை நேசிக்கும் அன்பு மறைந்து போகாமல் இருக்க உம்முடைய கிருபை எப்படி என்றும் உள்ளதோ அதே போல உம்மை நேசிக்கும் என்னுடைய அன்பும் சதா காலங்களும் நினைத்து நிற்க எனக்கு உதவி செய்யுங்க. உம்மலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிறரை நியாயம் தீர்க்காமல் அதே நேரத்தில் ஓநாய்கள் யார், தொலைந்து போன ஆடு யார் என்று சொல்லி கண்டறியும் பகுத்தறிதல் நாவி எனக்கு தந்து வழி நடத்துங்க. உம்மை நேசிப்பேன் என்றால் முழுமையாய் உம்மை நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. உம்முடைய இருதயம் ஆடு 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 என்னுடைய ஆடு என்று அடித்து கொண்டிருக்கிறது போல என்னுடைய இருதயமும் உம்முடைய ஆடுகளுக்காக அடிக்க வேண்டும். அந்த ஆடுகளுக்கு நல்ல ஒரு யோசேப்பா, ஒரு தாவீதாய் நான் இருக்க வேண்டும். அந்த இடத்துல நான் மோவாபுடைய நிலங்களை மறந்து போவாசுடைய நிலத்திலே பிரவேசித்து அந்த நிலத்தில் இருக்கிற நன்மையை நான் ஊருக்கு கொடுக்க வேண்டும். அந்த நிலத்தில் வர நன்மையை அநேகருக்கு கொடுத்து நான் பிழைப்பூட்ட வேண்டும். என்னுடைய போவாஸ், என்னுடைய மணவாளன் நீங்கள் தான்ப்பா, என்னுடைய துணையாளர் நீங்கப்பா. உம்முடைய இந்த வார்த்தையை நான் அநேகருக்கு கொடுத்து பிழைப்பூட்ட உதவி செய்யுங்க. இனி நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நான் மேற்கொள்வேன் என்று சொல்லி, உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி, நீர் எனக்கு தகப்பன் என்று சொல்லி, கண்ணின் மணி போல என்னை பாதுகாக்கும் உம்மை நான் மகிமைப்படுத்தி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். இந்த சபையார் சார்பாய் நாங்கள் அனைவரும் ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீ. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீ. அழைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். இரட்டை கலைந்த எனக்கு புது வஸ்திரம்